கிராமங்களுக்கு வந்து ரொம்ப அழகு சேர்க்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆறுகள், அதுக்கப்புறம் வாய்க்கால்கள், சிற்றாறுகள், அதுக்கப்புறம் கால்வாய்கள், வயல்வெளிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா கோயில் குளங்கள் தாங்க. அந்த மாரி நம்ம திருவாரூர்லேருந்து ஆண்டிப்பந்தல் வந்துட்டு, ஆண்டிப்பந்தல்லேருந்து மாப்பிள்ளைக்குப்பம், நன்னிலம், நம்ம கும்பகோணம் போகிற ரூட் இருக்கு இல்லையா? அந்த ரூட் வழியா வரும்போது, இங்கே வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இங்கே வந்து இருக்குது. ஒரு அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், இந்த 3 மரங்களும் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடமா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ மகாசக்தி வேம்படி அம்மன் ஆலயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக நடக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய என்ஜாய்லாம் பண்ணியிருப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துலாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிராமங்களில் எந்தெந்த கிராமத்தில் எந்த மாதிரியான திருவிழாக்களில் வந்து ரொம்பவே கொண்டாடி இருக்கீங்க, அந்த ஆன்மீகத்தோட ஒரு பரவசத்தோட சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், பால் குடம் திருவிழாக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பர்டிகுலர் லொக்கேஷன், இந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, இந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.